இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் அவர்கள் இயக்கியுள்ள வீர வணக்கம் என்னும் திரைப்படம் ஆகஸ்ட் 29 தமிழ்நாடு மற்றும் கேரளா ஆகிய இரு மாநிலங்களிலும் திரைக்கு வருகிறது. இயக்குனர் அவர்கள் சொன்னதைப் போல இரு மாநிலங்கள் தொடர்புடைய வரலாற்று நிகழ்வுகளை மையப்படுத்தி எடுக்கப்பெற்ற முதல் தமிழ் திரைப்படம் வீர வணக்கம். பி. கிருஷ்ணபிள்ளை கேரள மாநிலத்தில் கம்யூனிஸ்ட் கட்சி தோன்றுவதற்கு வளர்வதற்கு அடிப்படையாக பணியாற்றியவர். 20 ஆண்டுகளில் கேரளாவில் உழைக்கும் மக்களை அமைப்பாக்கிய பெருமைக்குரியவர். அவருடைய வரலாற்றையும் கம்யூனிஸ்ட் கட்சியின் வரலாற்றையும் சொல்லும் ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இயக்குனர் அனில் வி நாகேந்திரன் அவர்களால் படைக்கப்பட்டு இருக்கிறது. அந்த மாநிலத்திலிருந்து இந்த மாநிலத்திற்கு வந்து அவர்கள் வாழ்ந்த காலத்தில் 2 மாநிலங்களிலும் முற்போக்கு சிந்தனையாளர்களை வளர்ப்பதற்கு அவர் அரும்பாடுபட்டிருக்கிறார். சமுத்திரக்கனி, பரத், ரித்தேஷ் ஆகிய 3 ஹீரோக்கள் இந்த படத்தில் குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்களை ஏற்று நடித்திருக்கிறார்கள். சுரபிலட்சுமியும் நடித்திருக்கிறார். அரசியலில் ஆர்வமுள்ளவர்கள், நேர்மையாக மக்களுக்கு பணியாற்ற விரும்புகிறவர்கள், தியாகம் செய்யும் தொண்டுள்ளத்தோடு பணியாற்றக்கூடியவர்கள் கம்யூனிஸ்டுகள் என்பதை இந்த திரைப்படம் உறுதிப்படுத்துகிறது. அதற்கு பி. கிருஷ்ணபிள்ளை அவர்களின் வாழ்க்கை நமக்கு ஒரு சான்றாகவும் சாட்சியமாகவும் இருக்கிறது. இது போன்ற திரைப்படங்கள் இந்த காலகட்டத்தில் தவிர்க்க முடியாத ஒரு தேவையாக இருக்கிறது. பொது வாழ்க்கை என்பது வெறும் அதிகார வேட்டைக்கானதல்ல. அரசியல் என்பது சொகுசான சுகமான வாழ்க்கைக்கானதல்ல. அடித்தட்டிலே உழலக்கூடிய மக்களின் வாழ்வுரிமைகளை மீட்பதற்கும் வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்கும் போராட வேண்டும், முழுமையாக அர்ப்பணிக்க வேண்டும், மக்களோடு மக்களாக இருந்து அவர்களை அரசியல்படுத்த வேண்டும், ஆதிக்க சக்திகளையும் அதிகார வர்க்கத்தினரையும் எதிர்த்து துணிந்து களமாட வேண்டும். அதுதான் உண்மையான பொது வாழ்க்கை, அரசியல் தொண்டு. அந்த செய்தியை உணர்த்தக்கூடிய, இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு மகத்தான உண்மை வரலாறு தான் வீர வணக்கம் என்கிற இந்த திரைப்படம். இதனை விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட அனைத்து ஜனநாயக சக்திகளும் வரவேற்க வேண்டும், இதனை வெற்றி பெறச் செய்ய வேண்டும், வணிக ரீதியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று சொல்லவில்லை. இதனை கருத்தியல் ரீதியாக வெற்றி பெறச் செய்ய வேண்டும், வெகு மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இளைய தலைமுறையினரிடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இப்படித்தான் பொது வாழ்க்கையில் ஒவ்வொருவரும் தன்னை ஒப்படைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற செய்தி மக்களுக்கு போய் சேர வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்தை, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திரைப்படத்தை
அனில் வி நாகேந்திரன் அவர்கள் தமிழ் மற்றும் மலையாளம் ஆகிய இரு சமூகங்களை சார்ந்த மக்களுக்கு கொடையளித்திருக்கிறார். அனில் வி நாகேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் மிகச்சிறப்பாக நடித்திருக்கிற சமுத்திரக்கனி, பரத் மற்றும் ரித்தேஷ், சுரபிலட்சுமி, 94 வயதிலே கிருஷ்ணபிள்ளையின் காதலியாக ஒரு போராளியின் காதலியாக நடித்திருக்கிறார். அவருடைய அர்ப்பணிப்பு மகத்தானது என்பதை இந்த திரைப்படம் நமக்கு உணர்த்துகிறது. இது காலத்தின் தேவை, வரலாற்றின் தேவை. இந்த திரைப்படத்தை அனைத்து தரப்பாரும் வரவேற்று வெற்றி பெறச் செய்ய வேண்டும் என்று வேண்டுகோள் விடுக்கிறேன். மலையாள சினிமா அரசியல் சமூகத்தில் அவங்களுடைய படமா பெரிய முக்கிய அம்பேத்கர் தமிழ் சினிமாவில் அயோத்தி எட்டமலை சினிமா விஷுவல் கூட இது வரைக்கும் இல்லை. அது மாதிரி உங்க வாழ்க்கை கூட சினிமா எடுக்கலாம். இப்போ கூட பாமக வாழ்க்கை அந்த மாதிரி தான் வருமா? உங்க வாழ்க்கையை சினிமா எடுத்து கூட இதுக்கு பயன்படுத்திக்கிறீங்களா? அதை யோசிச்சுட்டு இருக்குது. ஒரு நல்ல ஆலோசனை. திரைப்படத் துறையில் உள்ளவர்களுக்கு நீங்கள் இந்த ஆலோசனையை வழங்கியிருப்பதாக நான் எடுத்துக்கொள்கிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் அதை பற்றி சிந்திக்கவும் கடமைப்பட்டிருக்கிறது. வாய்ப்பிருந்தால் விடுதலை சிறுத்தைகள் அதுபோன்ற மகத்தான ஆளுமைகளின் வாழ்க்கையை குறும்படமாகவோ திரைப்படமாகவோ எடுக்க முயற்சிப்போம். நாம் உயிரோடு என்பது நாமளே தான் முக்கியம். நீங்க ஏதாவது திரைப்படத்தை பற்றி சொல்றீங்க? இங்கே உட்காந்துருக்கீங்களா? 1940s கேரளாவில் நடந்த ஒரு ஸ்டோரி தான் ஒரு பார்ட்டு. இப்போ தமிழ்நாட்டில் சில வில்லேஜில் எல்லாமே ஜாதி பிரச்சனைகளൊക്കെ இருக்குது. ஆக்சுவலி கேரளா தமிழ்நாடு என்னோட ஃபீல் என்னன்னா ஒரு தாய் மக்கள் தான். மலையாளம் தமிழிலிருந்து வந்த லாங்குவேஜ் தான். லாங்குவேஜ் மட்டும் இல்லை, இந்த கல்ச்சரு நம்ம எல்லா வரலாறுங்களும் நீதிக்கான போராட்டங்கள் எல்லாமே ஒரே மாதிரி தான். எல்லாம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு டைமில் சுவாமி விவேகானந்தம் இது பைத்தியாலயமாக கேட்ட நாடு தான். அந்த மாதிரி ஜாதி பிரச்சனைகள் இருந்தது. அதெல்லாம் மாற்றி ஒரு 1957 ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் லோகமாக அது அட்டென்ஷன் கொடுத்த ஒரு கவர்மெண்ட் EMS நம்பூதிரிப்பாடு അതിൻ്റെ முக்கியமான அந்த ஒரு ஃபவுண்டேஷன் லே பண்ணிய ஒரு மிகப்பெரிய செயலாளர், கம்யூனிஸ்ட் பார்ட்டி செயலாளர், ஃபஸ்ட்டு ஃபவுண்டர் லீடர் பி கிருஷ்ணபிள்ளை தான். அது ஒரு அட்வென்ச்சரஸான ஒரு பிரேவ் கேரக்டர் தான். இந்த மாதிரி கேரக்டர் തന്നെ ஒரு கம்பேரிசன் கூட கிடையாது. செகுவரேக்கு மேலே இருக்குன்னு நான் எப்போதும் அடிக்கடி சொல்வேன். ஓகே, அந்த மாதிரி 42 இயர்ஸில் இருந்து போகும்போது இந்த நிறைய ஜாதி சூப்பர்ஸ்டிஷன்ஸு, ஜாதி பிரச்சனைகள், ஃபியூடலிசம் எல்லாமே மாற்றி ஒரு கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் கொண்டு வந்ததில் ஒரு முக்கிய ரோல் அவருக்கு இருக்குது. அவர் தான் அது அந்த கிருஷ்ணபிள்ளையோட ஸ்டோரி. அவரோட பொண்ணு தமிழ்நாட்டுக்காரி தான். அதுக்கு யாருக்கும் அது தெரியுமா டவுட் இருக்குது. அவர் கன்னியாகுமரி ஊர் தான், தங்கம்மா. அவர் தமிழ்நாடோட மருமகன் தான். அந்த ரிலவன்ஸ் கூட இருக்குது. அந்த ஒரு பீரியடில் நடந்த பிரச்சனைகளை நம்ம காமிச்சு இந்த தமிழ்நாட்டில் இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் இருக்கிற சில ப்ராப்ளம்ஸ் இப்போ நிறைய பிரச்சனைகள் நம்மளோட நியூஸ்லாம் பார்த்து கொண்டு இருக்குது. ரொம்ப கஷ்டமான நியூஸ்கள் இருக்குது. எதுக்கு இந்த மாணவன் இந்த பெரியாரோட சிந்தனைகள் இருக்கின்ற முற்போக்கு சிந்தனைகள் இருக்கின்ற ஊரில் இந்த மாதிரி எப்படி வந்தது நமக்கு ஒரு டவுட் வருது. அதெல்லாம் சேர்த்தா நம்ம எல்லாமே ஒரு தாய் மக்கள் தான். நம்ம சேர்ந்தா தான் கருத்தாகும். இந்த முற்போக்கு சிந்தனை தான் நம்ம அடித்தரை. இதெல்லாம் காமிக்குன்னா ஒரு யுனிக் மூவி എന്ന് நினைக்கிறேன். நிறைய பேர் நிறைய வருஷங்கள் எடுத்தாச்சு ഇതിൻ്റെ റിസർച്ചുக்கு, ഇതിൻ്റെ റിഹേഴ്സலுக்கு, ഇതിൻ്റെ லொக்கேஷன் மேக்கிங்னா 6 கிலோமீட்டர் ஸ்பான்டேனியஸ் செட்டு தான், கிராஃபிக்ஸ் கிடையாது.
ஃபிலிம் பார்த்தா தெரியும். 26க்கு ப்ரிவ்யூ வந்து ப்ரெஸ் ஷோ வச்சுருக்குது பிரசாதில். உங்களுக்கு பார்க்கும்போது இவரே பார்த்துட்டாரு சார். அவர் பார்த்ததுக்கப்புறம் அவர் ரெஸ்பான்ஸ் தான், அவர் ஆதரவு தான் இந்த ஃபிலிமோட ஒரு முக்கியமான கருத்து, நம்ம சக்தி தான். இது சினிமாவோட முக்கியத்துவத்தை வந்து அழகாக ஆனால் சமீபமாக வெளியாகிற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வன்முறை களத்தை நோக்கி போகிற மாதிரி இருக்கு. வன்முறைகள் அதிகமாக இருந்தாலும் அந்த படங்களுக்கு வந்து மார்க்கெட் இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு நிலை இருக்கு. ஒரு அரசியல் தலைவராக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வணிக நோக்கில் எடுக்கப்படுகிற திரைப்படங்களில் வன்முறை என்பது ஒரு உத்தியாக இருக்கிறது. காதல், டூயட் என்பதை போல வயலன்ஸ், பெரிய அளவில் கதாநாயகன் வில்லன்களோடு மோதுகிற காட்சிகள், இரத்த கலரிகள், இவையெல்லாம் இளைஞர்களை ஈர்க்கும் என்கிற அடிப்படையில் வலிந்து திணிக்கப்படுவதாக நான் பார்க்கிறேன். அப்படி மக்கள் எதிர்பார்க்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. இது வந்து திரைப்படத்துறையில் இருப்பவர்கள் மக்கள் மீது திணிப்பதாகத்தான் நான் உணர்கிறேனே தவிர மக்களுடைய எதிர்பார்ப்பது அல்ல. இப்போ வீர வணக்கம் போராட்டங்களை, அடக்குமுறைகளை காட்சியாக்கி இருக்கிறார்கள். அதிலும் வன்முறை இருக்கிறது. ஆனால் அது வலிந்து திணிக்கப்பட்டதல்ல, நடந்தது, வரலாற்றில் நிகழ்ந்தவை. அதை காட்டுவதற்காகத்தான் அந்த காட்சிகள் இருக்கின்றன. ஆகவே இது போன்ற காட்சிகள் நடந்தவை, இனி நடக்கக்கூடாது என்கிற அடிப்படையில் திரைப்படங்களில் காட்சிப்படுத்துவது வரவேற்கக்கூடியவை. வணிக நோக்கில் திணிக்கப்படுகிற வன்முறைகள் ஏற்புடையதல்ல. இந்தியாவில் எத்தனையோ மாநிலம், தமிழ்நாட்டில் தான் சினிமாவுக்கு அரசியல் 67லேருந்து 50 வருஷமா சினிமாவுக்கு சிஎம் இருந்தாங்க. ஒரு 10 வருஷமா தான் சினிமா இல்லாதவங்க. வருங்காலத்தில் சினிமாக்காரங்க தான் சிஎம் இருப்பாங்களா, எதிர்கட்சியா இருப்பாங்களா? உங்களோட கருத்து என்ன? திரை கவர்ச்சி இன்னும் தமிழ்நாட்டில் இருக்கா? அப்படி இருக்கிறதுனால தான் வந்து திரைப்படத்துறையை சார்ந்தவர்கள் நம்பிக்கையோடு களமிறங்குகிறார்கள். ஆனால் இன்றைய தலைமுறையினர் அரசியல்வாதிகளை விடவும் அரசியல் விழிப்புணர்வு பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை நாம் கணக்கிலே கொள்ள வேண்டும், கருத்திலே கொள்ள வேண்டும். 40 ஆண்டுகள் 50 ஆண்டுகள் அரசியல் களத்தில் பணியாற்றக்கூடியவர்களின் போக்குகளை துணிந்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு அரசியல் ஈடுபாடு, அரசியல் விழிப்புணர்வு தமிழகத்தில் கூடுதலாக இருக்கிறது, வளர்ந்திருக்கிறது என்று நான் நம்புகிறேன். எனவே வெறும் திரை மாயை ஆட்சியை பிடிக்க போதாது. தமிழ்நாட்டு மக்கள் அப்படி ஏமாற மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். இத்தனை ஆண்டுகளாக 9,000 கிலோமீட்டர் தமிழ்நாடு ஒவ்வொரு இடத்துக்கும் போய் பிரச்சனைகளை சந்திச்சு மக்களோட மக்களாக போய் பார்த்துட்டு இருக்கீங்க. நடிகர் விஜய்ங்கிற ஒரு கட்சியாளர் எங்கேயுமே கூட எங்கேயும் பண்ணல. 6 மணிக்கு மேலே பேச மாட்டாரு கிட்ட சொன்னாங்க. ஆனா அவரோட மாநாட்டுக்கு 2 லட்சம் பேர் எப்படி வந்தாங்க? என்ன காரணம்? லட்சக்கணக்கிலே மக்கள் திரளுவது என்பது திரைப்படத்தில் புகழ்பெற்ற செல்வாக்கு பெற்ற கதாநாயகர்களுக்கு இயல்பான ஒன்றுதான். ஆந்திராவிலே சிரஞ்சீவி, பவன் கல்யாண், அதை போல தமிழகத்திலே பல தலைவர்கள் இன்றைக்கு நாம் விஜயகாந்த் உட்பட விஜய் வரையிலும் பார்க்கிறோம். ஆனால் அவர்களால் கடைசி வரையில் தாக்கு பிடித்து நிற்க முடிகிறதா என்ற கேள்வி எழுகிறது. ரசிக பட்டாளம் என்பது வேறு, அரசியல் விழிப்புணர்வு பெற்ற களப்பணியாளர்கள் என்பது வேறு. சில லட்சம் பேர் போதாது ஆட்சியை கைப்பற்றுவதற்கு. 5 லட்சத்திலிருந்து 10 லட்சம் பேர் ஒரு இடத்திலே திரண்டால் உங்களுக்கு பிரமிப்பை உருவாக்கும். ஆனால் அது ஆட்சிக்கு பயன்படாது. அதை வைத்து நாம் ஆட்சி மாற்றமே நிகழ்ந்துவிடும் என்று சொல்ல முடியாது. கட்சி தொடங்கி இத்தனை ஆண்டுகள் கடந்த நிலையில் 2 மாநில மாநாடுகளை நடத்தியிருக்கிறார்கள். 1வது மாநாடு 2வது மாநாடு என்றுதான் அதற்கு பெயர் சூட்ட முடிந்ததை தவிர கருத்தியல் சார்ந்து அந்த மாநாட்டுக்கு பெயர் சூட்ட முடியவில்லை. அதில் ஒரு ஐடியாலஜிக்கல் கான்செப்ட் இல்லை. நாங்கள் மாநாடு நடத்துகிறோம்னா வெல்லும் ஜனநாயகம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது.
தேசம் காப்போம் மாநாடு, அதில் ஒரு கான்செப்ட் இருக்குது. மது ஒழிப்பு மாநாடு, அதில் ஒரு கருத்தியல் இருக்குது. அரசமைப்பு சட்டத்தை காப்போம் அப்படின்னு ஒரு பெயர் சொல்லி அதில் ஒரு மாநாடு போடுறோம். அந்த மாதிரி மாநாட்டுக்கு 1வது மாநாடு, 2வது மாநாடு, 3வது மாநாடு போடுறாங்கனாலே ஐடியாலஜிக்கலாக அவங்களால பொருத்தி பார்க்க முடியல. இந்த கான்ஃபரன்ஸ் ஃபார் வாட் பர்பஸ், ஐடியாலஜிக்கல் பொருத்தப்பாடுங்கிறது இல்லை. அதில் 3 மணி நேரமோ 4 மணி நேரமோ நிகழ்ச்சி நடந்தது. வெறும் கூச்சல், வெற்று சவடால்கள், விஜய் மாநாடு என்றுதான் சொல்ல வேண்டிய நிலை இருக்கிறது. அதில் அதிகபட்சமாக ஆட்சியை கைப்பற்றுவோம் என்கிற ஒரு வேட்கை தெரிகிறது. அதனால் திமுகவை வீழ்த்துவோம் என்கிற வெறுப்பு வெளிப்படுகிறது. மற்றபடி அதில் அரைத்தமாவையே புளித்தமாவே அரைக்கிற ஒரு மாநாடாகத்தான் அது முடிந்ததே தவிர, போன மாநாட்டில் சொன்னது ரைட். இந்த மாநாட்டில் அடுத்த ஒரு டெவலப்மெண்ட் இருக்கணும், நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிறது இருக்கணும். அல்லது இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிற நடப்பு அரசியல் குறித்து, இன்றைக்கி எஸ்ஐஆர் ஒரு பேர்னிங் இஷ்யூ, அதை பற்றி எதுவும் அவர் பேசலை. ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பீகாரில் யாத்ரா போயிட்டு இருக்கிறார். நாடு தழுவிய பிரச்சனை, ஒரு செஷனே நடக்கலை இந்த பிரச்சனைக்காக. அடுத்து 3 சட்டங்கள் 30 நாள் உள்ளே இருந்தால் போதும் அவங்க பதவியை பறிச்சிட முடியும்னு ஒரு சட்டம் வந்திருக்கு. அது தொடர்பாக 3 சட்டங்கள் வந்திருக்கு. இந்த சட்டங்கள் பற்றி அவங்களுடைய நிலைப்பாடு என்ன சொல்லலை. தமிழ்நாட்டில் தூய்மை பணியாளர்கள் பிரச்சனை இப்போ பெரிய அளவில் விவாதிக்கப்பட்டது. அதை பற்றி அந்த கருத்தும் இல்லை. தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் ஆணவ கொலைகள் அதிகரித்து கொண்டிருக்கின்றன, ஹானர் கில்லிங்ஸ். அதை பற்றி அவங்க நிலைப்பாடு என்ன தெரியல. பெரியார் என்ன சொன்னார், அதை சார்ந்த எந்த பேச்சும் இல்லை. அம்பேத்கர் எதற்காக பாடுபட்டார், அதை சார்ந்த எந்த கருத்தும் இல்லை. வெறும் திமுக வெறுப்பு, ஆட்சி அதிகாரம் என்கிற நிலையில் தான் ஒரு மாநாடு நடந்து முடிந்திருக்கிறது. எனவே அவங்க ஐடியாலஜிகளோட இன்னும் சிங்க்ரனைஸ் ஆகலை. 1977 எம்ஜிஆர் திமுகவை வீட்டுன்னு சொல்லி நடிகராக ஆனால் செஞ்சு காமிச்சார் 77. அதே மாதிரி விஜய் இப்போ சொல்றார் திமுக அடுத்த வருஷம் தேர்தல் எப்படி இருக்கு? எம்ஜிஆர் காலத்தில் இருந்த மாதிரி மக்கள் இல்லை. இப்போ இன்னைக்கு இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் ஹீரோ, ஒவ்வொருத்தரும் ஜேர்னலிஸ்ட். இன்னைக்கு மீடியா சொல்றதை நம்பிக்கிட்டு இருக்கிற மக்களா இல்லை. ஒவ்வொருத்தரும் மீடியா பர்சனாக மாறிட்டான். ஒரு காலத்தில் வெறும் ஹீரோவை திரையிலிருந்து பார்த்தா அதனால் அவனுக்கு ஒரு மயக்கம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் தானே ஹீரோங்கிற லெவலுக்கு மேலே வந்திருக்கிறான். அதனால் அந்த 77 காலம் வேற, 2026 காலம் வேற. கேரள மாநில விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் விருதுகள் வழங்கும் விழா நடக்கிறது. அதை இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஒரு சின்ன அறிவிப்பு. மகாத்மா ஐயங்காளி விருது, பொய்கையில் அப்பச்சன் விருது, மாவீர் பிர்சா முண்டா விருது, சகோதரன் ஐயப்பன் விருது, பாம்பாடி ஜான் சோசப் விருது, மலையாள மாமணி விருது என்று 6 விருதுகள் வழங்க இருக்கிறோம். அந்த விருதுகள் பெறக்கூடிய சான்றோர் பட்டியல் பின்னர் அறிவிக்கப்படும். தேதி தமிழ் சினிமால கேமியோ ரோல்ஸ் அப்படின்னு சொல்ற சிறப்பு தோற்றம் ரொம்ப பிரபலமா இருக்கு. நாம இதெல்லாம் பேசி இது விட்டுறதுக்கு போறீங்க, வீர வணக்கத்தை விட்டுற போறீங்க. வீர வணக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. சரி.